அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு புதிய விண்ணப்பம் எப்போது வரும், இன்னும் வராமல் இருக்கிற காரணம் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இடையில் தற்போது மகளிர் உரிமை தொகை சில பேருக்கு இடையில் நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பார்கள். அதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மேல்முறை செய்த அனைவருக்கு இன்னும் பணம் இன்னும் வராமல் இருக்கிற காரணம் என்ன, இன்னும் சில பேர் கலையில் இன்னும் ஈடுபடாமல் இருக்கிற காரணம் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க. தற்போது நம்ம சேனலில் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒவ்வொரு அறிவிப்பு வெளியே கொண்டு நம்ம சேனல் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே வருகிறோம். அதனால் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதன் மூலியம் நீங்கள் நிறைய தகவல் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேனலில் உங்களுக்கு பட்டா செட்டை தொலைந்து விட்டது, உங்களோட நிலத்திற்கான எஃப்எம்பி வேண்டும் போன்ற விவரங்களை நம்ம சேனலில் கண்டுபிடித்து வருகிறோம். உங்களுக்கு பட்டா செட்டை தொலைந்து விட்டதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் எண் ஒரு எண் குறிப்பிட்டிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தகவல் மட்டும் அனுப்பினால் போதுமானது. உங்களுடைய பட்டா செட்டை தொலைந்து விட்டதால கண்டுபிடித்தார்கள். உங்களுக்கு ஆன்லைனில் தேவையானதாலும் நாங்கள் பதிவிறக்கம் செய்து உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கப்படும். அதே போல் தான் உங்களுக்கு எஃப்எம்பி தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு எது தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதுமானது. அதன் மூலிமா நீங்கள் உங்களுடைய லேண்டுக்கான எஃப்எம்பி எவ்வளோ ஈடமுள்ளன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கொள்ளலாம். அதற்கான வீடியோ லிங்க் கீழே ஃபஸ்ட்டு பண்ண தரேன், தேவைன்னு போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது மகளிர் உரிமை திட்டத்திற்கு புதிய விண்ணப்பம் செய்வதற்காகவும் மற்றும் அரசு ஒரு நிதி ஒதுக்கியிருக்கு. அதாவது என்னவென்றால் 1,17,00,000 குடும்பங்கள் பயன்பெறும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,720 கோடி நிதி ஒதுக்கியிருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. புதிய விண்ணப்பம் இன்னும் ஏன் வராமல் இருப்பதன் காரணம் என்னவென்றால் தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தகுதி அவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க மேல்முறை செய்வதற்கான அரசாங்கம் தற்போது ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதன் மூலம் நிறைய பேர் தகுதி இருக்கும் பட்சத்தில் அவங்க மேல்முறை பண்ணாங்க. அந்த மேல்முறை பண்ண அனைவரும் கலையில் நடைபெறும் சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்துறாங்க. அது மூலம் இன்னும் சில பேருக்கு இன்னும் கலையில் இன்னும் நடைபெறாமல் இருக்குது. சில பேருக்கு கலையில் நடந்து முடிந்த பிறகு இன்னும் அவங்களோட மொபைல் எனக்கு எஸ்எம்எஸ் இன்னும் வராமல் இருக்குது. அதன் மூலியம் இன்னும் அதன் காரணமாக மட்டுமே புதிய விண்ணப்பம் இன்னும் வராமல் இருப்பதற்காக அதிகபட்ச காரணம் நம்ம தரப்பு நம்ம கூறுகிறோம். இப்போ இன்னும் புதிய விண்ணப்பம் வராமல் இருக்கிற காரணம் தற்போது இந்த மேல்முறை பணிகள் முழுமையாக முடிந்த பிறகு மட்டுமே உங்களுக்கு புதிய விண்ணப்பம் அரசாங்கம் அறிவிக்கப்படும். தற்போது ஜனவரி மாதம் இறுதியில் புதிய விண்ணப்பம் அரசாங்கம் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதுபோல் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். உங்களுக்கு ஜனவரி மாத இறுதியில் உங்களுக்கு புதிய விண்ணப்பம் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு அறிவித்திருந்தார். அது மூலியம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அது மூலியம் தற்போது ஏன் இன்னும் அதற்கான பணி இன்னும் தொடங்கவில்லை என்றால் இதுவே காரணம். உங்களுக்கு மேல்முறை செய்த அனைத்து பணிகளும் முடிந்த பிறகு உங்களுக்கு புதிய விண்ணப்பம் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு சில அதிகாரி நம்மளுக்கு தகவல் கூறியிருக்காரு. ஏனென்றால் 2 பணிகள் ஒரே நேரத்தில் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த இன்னும் புதிய விண்ணப்பம் அறிவிப்பு இன்னும் வெளியாக இருப்பதற்கு காரணம் கூறியிருக்காங்க. அதே மூலியமாக இந்த மேல்முறை பணி இந்த மாதம் இறுதிக்குள் முடிந்துவிடும் சொல்லியிருக்காங்க. அது மூலியமாக இந்த மாதம் இறுதிக்குள் உங்களுக்கு புதிய விண்ணப்பம் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் சில கிராமங்களில் இன்னும் புதிய விண்ணப்பத்திற்கான விண்ணப்ப பணி தந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மூலியம் சில பேர் அவங்க டேட்டாலாம் கலெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. அதே மூலியம் உங்களுடைய கிராமத்தில் எதனா டேட்டா எதனா கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. அதற்கான என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதே மூலியம் அந்த ஆவணங்கள் நீங்கள் இணைக்க வேண்டும். நீங்கள் புதிய விண்ணப்பம் செய்ய போகிறதா உங்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்னா அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெளிவாக உங்களுடைய விண்ணப்ப படிக்கத்தை நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். நீங்கள் பாருங்கள் மேக்ஸிமம் அந்த வீடியோக்கான லிங்க் கீழே ஃபஸ்ட்டாக பண்ண தரேன். இல்லை நீங்கள் நம்ம சேனலே போய்ட்டு நீங்கள் பாருங்கள். தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. தற்போது மகளிர் உரிமை தொகை புதிய விண்ணப்பம் செய்ய போகிறவங்களும் மற்றும் ஏற்கனவே செய்து இருப்பவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நீங்கள் தந்திருப்பீங்க. நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை பதிவு செய்யும் போது அந்த மொபைல் எனக்கு தற்போது இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் மூலியம் வந்திருக்கு. அந்த வீடியோ
தற்போது வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆயிருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கா பாருங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களோட வாட்ஸ்அப் எண் வந்து கண்டிப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் பதிவு செய்யும்போது கொடுத்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து தொடர்ந்து வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து கூறியிருக்காங்க. அது மூலம் வந்து கூறியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில அதிகாரிகள் வந்து நமக்கு வந்து தகவல் கூறியிருக்காங்க. இந்த வீடியோ வந்தாலும் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வரலான்னு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்திருக்கா பாருங்கள். வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மிக்க நன்றி. உங்களுக்கு வந்து வருவதற்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் அவங்க வந்து கூறியிருக்காரு அவர். உதயநிதி ஸ்டாலின் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே வழக்கம் போல இந்த மாசமும் 1000 ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கும். உங்க பொருளாதாரத்துக்காக யாரையும் சார்ந்து இருக்காம சுதந்திரமா நீங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய ஒரே நோக்கம். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஓயாம உழைக்கிற உங்களுடைய உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கிற திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது ஏதோ சலுகை தொகை கிடையாது, உங்களுக்கான உரிமை தொகை. இந்த தொகை உங்களுடைய சொந்த தேவைக்கோ, உங்க பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கோ அல்ல மருத்துவ செலவுக்கோ நிச்சயமா உதவும். செலவு போக மீதமுள்ள தொகையை முடிஞ்ச வரைக்கும் சேமிச்சு வைங்க. என்னைக்காவது உங்களுக்கு அது பெரிய உதவிகரமா இருக்கும். கழக அரசு உங்களுக்கான உரிமையையும் சமத்துவத்தையும் எப்பொழுதுமே நிலைநாட்டும். உங்களுக்கு ஆதரவா நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இருக்கிறாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம். நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர் நீங்க தான். நம்முடைய முதலமைச்சருடைய முகமா இருந்து நம்முடைய திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் உங்களுடைய வாழ்வில் ஒளி பரவட்டும். நன்றி, வணக்கம். இப்போ வந்து செய்யும்போது வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட மொபைல் எண் வந்து தந்திருப்பேன். நீங்கள் அந்த மொபைல் எண்ணுக்கு வந்து இந்த மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுவது மூலியம் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து ஒரு வீடியோ வந்திருக்கும். அது வந்திருக்கா பாருங்கள். வந்திருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து நல்லது. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து கிடைப்பதற்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்காரு கூறியிருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துங்க. தற்போது வந்து மகளிர் உரிமை தொகை வந்து இடையில் நிறுத்தம் செய்யப்பட்டதற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. தற்போது வந்து மகளிர் உரிமை தொகை வந்து சில பேருக்கு வந்து ஒவ்வொரு மாதம் வந்து தொடர்ந்து வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கிடைத்து கொண்டு இருக்கும். தற்போது வந்து இடையில் வந்து நிறுத்தம் செய்யப்பட்ட காரணம் வந்து அரசாங்கம் வந்து ஏற்கனவே வந்து கூறியிருந்தாங்க. உங்களோட தரவுகளை வந்து காலாண்டு, ஆரியாண்டு, முடாண்டு ஆகிய அடிப்படையில் வந்து உங்களோட டேட்டா வந்து செக் பண்ண சொல்லிட்டு அரசாங்கம் வந்து கூறியிருந்தாங்க. அது மூலியம் வந்து உங்களுடைய வீட்டிற்கான மின்சாரம் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். அல்லது வந்து உங்களோட சொந்த உபயோகத்துக்கு வந்து நீங்கள் வந்து 4 சக்கர வாகனம் வந்து வாங்கியிருக்கலாம் போன்ற அரசாங்கம் வந்து தகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய விண்ணப்பப்படி வந்து செய்யும்போதே வந்து அவங்க வந்து பொருளாதார தகுதியை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதிகமாக நிலம் வந்து வாங்கியிருந்தாலும் உங்களுடைய பேரில் வந்து அதிகமாக நிலம் வந்து இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் டேட்டா வந்து செக் பண்ணும்போது நீங்கள் வந்து தகவல் கிடைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை வந்து இடையில் நிறுத்தம் செய்யப்படும் சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து எதனா ஒரு காரணம் சேர்ந்துருப்பாங்க. அப்படி இல்லை இங்கே வந்து எல்லா தகுதியும் இருக்கும், எனக்கு வந்து இடையில் நிறுத்தம் செய்யப்பட்டாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் வந்து செய்யும்போது வந்து நீங்கள் வந்து விண்ணப்ப உடையும் செய்து செல்வதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் வந்து வந்த உடனே நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து புதிய விண்ணப்பம் வந்து யாராவது செய்யலாம், நீங்கள் வந்து எப்படி செய்யலாம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் சொல்லிட்டு போன்ற முழு வந்து நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆனால் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மூலயமா நீங்கள் வந்து வளரலாம். நீங்கள் மகளிர் உரிமை திட்டம் மட்டுமல்லாமல் நம்ம அரசாங்கம் வந்து என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கு அது மூலியம் வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம். அது மூலியம் வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தம்னா ஒவ்வொரு அறிவிப்பு வந்து வெளியே கொடுன்னு நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம். போன்ற பல வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.